இதய துடிப்போம் துபாய் கிரீக் தான். இந்த நீர்வழிப்பாதை துபாயின் வரலாற்றில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த புகழ்பெற்ற நீர்வழிப்பாதை தான் துபாயின் விதியை வடிவமைத்தது. இது வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்தது. ஒரு சிறிய மீன்பிடி கிராமத்திலிருந்து உலக பெருநகரமா துபாயின் பயணம் இந்த கிரீக்கோடு பின்னி பிணைந்துள்ளது. துபாயின் வளர்ச்சியின் அடிப்படையாக இந்த கிரீக் இருந்தது. இந்த கிரீக் நகரத்தை டேரா மற்றும் துபாய் என இரண்டாக பிரிக்கிறது. இது நகரத்தின் புவியியல் மற்றும் சமூக அமைப்பை உருவாக்கியது. இது துபாயின் வரலாற்று மற்றும் கலாச்சார இருமையை பிரதிபலிக்கிறது. பழமையான கட்டிடங்கள் மற்றும் நவீன கட்டிடங்கள் ஒரே இடத்தில் காணப்படுகின்றன. டேராவின் சலசலப்பான சூக்குகள், சந்தைகள் நகரத்தின் வர்த்தக பாரம்பரியத்தையும் அதன் பணக்கார வரலாற்றையும் வெளிப்படுத்துகின்றன. துபாய் அதன் பணக்கார வரலாற்றையும் பிரதிபலிக்கின்றன. இங்கு பழமையான கட்டடங்கள் மற்றும் பாரம்பரிய கட்டிடக்கலை காணப்படுகின்றன. இன்று வானளாவிய கட்டடங்கள் வானத்தை தொட்டாலும் துபாய் கிரீக் நகரத்தின் எளிமையான தொடக்கத்துக்கு ஒரு சான்றாகவே உள்ளது. இது நகரத்தின் வளர்ச்சியின் அடிப்படையாக உள்ளது. இது வரலாறும் நவீனமும் இணைந்து வாரும் இடம். பழமையும் புதுமையும் ஒரே இடத்தில் இணைந்து காணப்படுகின்றன. கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்தின் துடிப்பில் ஒலிக்கின்றன. துபாய் கிரீக் நகரத்தின் இதயமாக இருந்து அதன் வளர்ச்சியை முன்னெடுத்தது. துபாய் கிரீக் எப்போதுமே வர்த்தக மையமாக இருந்து வருகிறது. இது துபாயின் வரலாற்றில் முக்கியமான பங்கு வகித்துள்ளது. பாரம்பரிய மரசரக்கு கப்பல்களான டப்ஸ் பல நூற்றாண்டுகளா விலைமதிப்பட்ட பொருட்களை சுமந்து இந்த நீர்வழிகளில் பயணித்து வருகின்றன. இவை துபாயின் வர்த்தகத்தின் முதன்மை சின்னமாகும். கிரீக்கின் கரைகள் ஒரு காலத்தில முத்துக்குளிக்கும் படகுகளால் நிரம்பி இருந்தன. முத்துக்கள் துபாயின் முதன்மை வர்த்தக பொருளாக இருந்தன. அவை துபாயின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானவை. முத்துக்குளிப்பு துபாயின் முதன்மை வருமான மூலமாக இருந்தது. 1960களில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதா துபாய் மாற்றம் கண்டது. ஆனாலும் கிரீக் இன்றியமையாததாவே இருந்தது. எண்ணெய் துபாயின் வளர்ச்சிக்கு புதிய பாதையை உருவாக்கியது. தொலைநோக்கு தலைவர்கள் கிரீக்கை ஆழப்படுத்துவதிலும் அகலப்படுத்துவதிலும் முதலீடு செய்தனர். இதனால் கிரீக்கின் வர்த்தக திறன் பெருகியது. இதன் மூலம் வர்த்தகத்துக்கான அதன் திறன் விரிவடைந்தது. துபாய் கிரீக் புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கியது. துபாயின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு கிரீக் ஒரு வெனிசுலா மாறியது. இது துபாயின் வளர்ச்சிக்கு அடித்தளமா அமைந்தது. இது உலகளாவிய வணிக மையமா துபாய் மாறுவதற்கு வழிவகுத்தது. துபாய் கிரீக் துபாயின் வரலாற்றிலும் எதிர்காலத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. துபாய் கிரீக்க கலாச்சார பாரம்பரியத்தின் புதையல். அல் ஃபஹிதி வரலாற்று பகுதி பாரம்பரிய எமிராட்டி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம். காற்றோட்ட கோபுரங்களுடன் கூடிய வீடுகள் அமைந்துள்ள குறுகிய சந்துகள் ஆரம்பகால காற்று சீரமைப்பு அமைப்புகளின் புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றன. பல வீடுகள் இப்போது அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள் மற்றும் கலாச்சார மையங்களாக உள்ளன. அல் ஃபஹிதி கோட்டையில் அமைந்துள்ள துபாய் அருங்காட்சியகம் நகரத்தின் பரிணாம வளர்ச்சியை விவரிக்கிறது. துபாய் கிரீக் நவீனத்தை தழுவியுள்ளது. கடற்கரையில் நடைபாதைகள், பூங்காக்கள் மற்றும் வானளாவிய கட்டிடங்கள் உள்ளன. துபாய் கிரீக்கி பூங்கா பசுமையான தோட்டங்கள் மற்றும் அழகிய நகர காட்சிகளை கொண்டது. இந்த பூங்காவில் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. துபாய் கிரீக்கி துறைமுக திட்டத்தில் குடியிருப்பு கோபுரங்கள், ஆடம்பர ஹோட்டல்கள் மற்றும் எதிர்கால உலகின் மிக உயரமான கட்டமைப்பு இடம்பெறும். அப்ரா சவாரி இல்லாமல் துபாய் கிரீக்கு செல்லும் எந்த பயணமும் முழுமையடையாது. இந்த பாரம்பரிய மரப்படுகள் நீர்வழியை அனுபவிக்க ஒரு தனித்துவமான வழியை வழங்குகின்றன. வெறும் ஒரு திரமுக்கு பயணிகள் கிரீக்கின் குறுக்கே ஒரு அழகான பயணத்தை அனுபவிக்க முடியும். அப்ராக்கள் டேராவின் சூக்குகளை துபாயுடன் இணைக்கின்றன. பாரம்பரிய படகுகளுக்கும் வானளாவிய கட்டிடங்களுக்கும் இடையிலா வேறுபாடு பிரமிக்க வைக்கிறது. அப்ரா சவாரி என்பது துபாயின் கடந்த காலத்துடன் இணைக்கும் காலத்தின் வழியே ஒரு பயணம். துபாய் கிரீக்கின் சூக்குகள் புலங்களுக்கு ஒரு விருந்து. இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை பெறுகிறார்கள். பாரம்பரிய சந்தைகள் பழைய துபாயின் ஒரு பார்வையை வழங்குகின்றன.
இவை துபாயின் வரலாற்று முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. மசாலா பொருட்கள், தூப்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் நறுமணத்தால் காற்று நிரம்பியுள்ளது. இவை அனைத்தும் சந்தையின் தனித்துவத்தை உருவாக்கின்றன. டேராவில் உள்ள ஸ்பைஸ் சூப் வண்ணங்கள் மற்றும் நறுமணங்களின் கலவையாகும். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒரு வண்ணமயமான அனுபவத்தை பெறுகிறார்கள். மசாலா பொருட்களா நிரம்பிய மூட்டைகள் குறுகிய நடைபாதைகளில் வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இவை சந்தையின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. தங்கம் மற்றும் விலை மதிப்பற்ற கற்களா தங்க சூப் மின்னுகிறது. இங்கு வரும் ஒவ்வொருவரும் தங்கத்தின் மின்னிப்பை அனுபவிக்கிறார்கள். சூக்குகள் துபாயின் சமூக அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அங்கு உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒன்று சூடுகிறார்கள். இவை துபாயின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன. துபாய் கிரிக்கி துபாயின் பயணத்துக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. இங்குதான் வரலாறும் நவீனமும் ஒன்றிருக்கின்றன. கிரீக்கின் அழகும் கலாச்சார பாரம்பரியமும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகின்றன. துபாய் வளர்ச்சியடைந்தாலும் கிரீக் அதன் அடையாளத்தின் அடையாளமாகவே உள்ளது. இது நகரத்தின் எளிமையான தோற்றத்தையும் தொழில் முனைவோர் மனப்பான்மையும் நமக்கு நினைவூட்டுகிறது. துபாய் கிரீக் என்பது வரலாறு எதிர்காலத்தை தருவோம் இடமாகும். இது நிகழ்காலத்துக்கு உத்வேகம் அளிக்குது.